அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸினுடைய தலைமையில் அதே குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை நோக்கி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இதுதான் கடைசியான முடிவான்னு சொன்னா அப்படி நாம் முடிவெடுத்த முடியாது. கடந்த பேச்சுவார்த்தையின் போதும் இப்படியான ஒரு இழுபறி நிலை இருந்தது. ஆனா இறுதி நேரத்தில் ஈரானுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் குழு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல வந்து இறங்கிட்டாங்க. நீங்க எங்க கப்பலை கடத்தி இருக்கிறீங்க, கடத்தி இருக்கும்போது நாங்க எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதே இடத்துல ஓமான் வளைகுடாவில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய ராணுவ கப்பல்கள் மீது இன்றைக்கு ஈரான் தாறுமாறான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. லண்டன் பிபிசி உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 192வது நாட்களை நாம் கடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வந்தது. ஈரான்ல 3000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்படுகிற அளவுக்கு இந்த தாக்குதல்கள் உக்கிரம் பெற்றிருந்தது. அதே போன்று லெபனான்லையும் 3000க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்த ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் மாறியிருந்தது. ஆல்ரெடி காசாவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அனாதரவாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டிருந்த நிலையில முழு நாடுமே சுகாடாக மாற்றப்பட்டிருந்த நிலையில தான் இப்பொழுது மீண்டும் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேல உச்சமாக நடத்தி இருந்தார்கள். திடீரென ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படாமலேயே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த யுத்த நிறுத்தத்தின் பாணியாக அதை மாற்றி யுத்த நிறுத்தமாக நிரந்தர யுத்த நிறுத்தமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து பாகிஸ்தானால் முன்னெடுக்கப்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும்.